ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸில் பேக் நெக்கில் போட் நெக் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்தை மேலே போடலாங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தைக்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இடுப்பு பகுதியில் நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுல இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. முதல்ல வந்து கிளாத்தை எந்த பக்கமாக போட்டு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தையல் போடுறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுல துணி விட்டு நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒரே அளவுல நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மார்க் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பட்டனையும் டச் பண்ணி ஆல்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷன்ல நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ அதே மாதிரி கீழே இடுப்பு பகுதியிலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியில நீங்க எவ்வளவு கிளாத் தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்துல மார்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணையெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கோங்க, அந்த அளவுல இருந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நீங்க தச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கிளாத்ல மார்க் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து விலகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தைக்கையில வந்து உங்களுக்கு துணி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நகராம அப்படியே இருக்கும். இந்த மாதிரி 6-7 இடத்துல பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கன வந்து பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க பின் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் சட்டை தைக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பின் பண்ணி தைச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க தச்சு எடுக்க முடியுங்க. இதே மாதிரி சாதாரண பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து பின் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது சிங்கிள் துணியா தான் இருக்கும். அதனால அது பின் பண்ண தேவையில்லை, நீங்க அப்படியே கூட நீங்க தச்சுக்கலாம். லைனிங் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பின் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க தச்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தேடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம பிளவுஸ்ல நம்ம பின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்தாப்புல வச்சு நம்ம தையல் போடலாங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கிட்டே வரணும். அந்த கார்னர் வர இடத்துல நம்ம வளைஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தைக்கிறத ஸ்டாப் பண்ணிடணுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 காலை மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணுங்க. பாருங்கள், நான் 2 காலை மேலே தூக்கிட்டேன். இப்போ நம்ம கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பொசிஷன்ல தைக்க போறோமோ அந்த பொசிஷனுக்கு நீங்க அந்த கிளாத்தை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கணுங்க. கீழே உள்ள அந்த வளைவு நெக்கு வந்து நம்ம தைச்சுக்கலாங்க. இது நம்ம நார்மல் நெக்கு ரவுண்டு நெக்கு தைப்போம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த ரவுண்டு நெக்கையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோங்க. கர்ச்சீஃப்ல இருந்து உள்பாவாடை, பெட்டிகோட், பட்டுப்பாவாடை, லாங் ஃப்ராகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் நெக். இப்போ நான் தைச்சிட்ருக்கேன் பாருங்க, போட் நெக் வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துமே நம்ம வச்சு தைச்சி எடுத்துட்டோங்க. அந்த போட் நெக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கரெக்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பின்னை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம போட் நெக் தச்சு எடுத்துட்டோம்.
இப்போ மெயின் கிளாத்தை வந்து நம்ம அந்த போட் நெக்குக்கு அளவா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. நீங்க வந்து லைனிங் கிளாத்தில் ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நெக்கு வந்து அழகா ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெண்டு வளைஞ்சு வரையில உங்களுக்கு வந்து நெக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்குங்க. நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங் பக்கமாக இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மெயின் கிளாத் வந்து மேலே வர மாதிரி நம்ம கிளாத்தை வந்து திருப்பி விட போகிறோங்க. இப்போ லைனிங் பக்கத்தில் இந்த மாதிரி கேப் இருக்கும், அதுக்குள்ளே கையை விட்டு அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பக்கம் வந்து உள்ளே போயிருங்க, உங்களுக்கு நல்ல பக்கம் வந்து மேலே வந்துடும் பாருங்கள். இப்போ மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு மேலே வந்துருச்சு, லைனிங் கிளாத் வந்து உங்களுக்கு அடியில் போயிருச்சு. இந்த மாதிரி கிளாத்தை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. போட் நெக்கு அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடணும். எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ அந்த வளைவு வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ஊசியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கிட்டு அந்த கார்னரில் விட்டு இப்படி இந்த மாதிரி துணியை வந்து அழுத்தமாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஊசியாக வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து நாட் வச்சு நம்ம தப்போங்க. அதனால் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி ஊசியை வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வந்து அந்த ஊசியை எடுத்து விட்டோம் பாருங்க, பார்க்கறதுக்கு பாருங்க அழகாக வந்திருக்கு போட் நெக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ லைனிங் பக்கமாக நம்ம திருப்பிட்டு சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தச்சு எடுக்கணும். முதல்ல வந்து நெக்கில் வந்து அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்குள் பகுதி, இடுப்பு பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம தச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு பகுதியில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். போட் நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த நெக்கை ஒட்டியே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. போட் நெக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம இந்த நெக்கு ஒட்டியே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து லைனிங் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட் நெக்கும் தைச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸை சுற்றியுமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் உங்களுக்கு இருக்குது. மெயின் கிளாத் வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் லைனிங் ப்ளவுஸ்னால் அதிகமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம ரெண்டாவதாக தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த ரெண்டாவது தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேக் நெக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டு நம்ம எடுத்துடலாங்க. போட் நெக்கில் நீங்கள் இதே இதில் லேஸ் வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாவது தையல் வந்து நீங்கள் போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா மேலே அந்த நெக்கை ஒட்டி ஒரு தையலும்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் ஓரத்தில் ஒரு தையலும் போடுவோம். அதுவே உங்களுக்கு 2 தையல் வந்துடும். அதனால் நீங்கள் லேஸ் வச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 2வது தையல் போடாமல் டைரெக்டாக நீங்கள் லேஸ் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸில் லேஸ் எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2வது தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம பழைய சேனல் பேரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கேஎஸ் டெய்லரிங் ஹோம் அப்படின்னு நம்ம சேனல் பேரை வந்து நம்ம மாற்றியிருக்கோம். இப்போ அந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம 2 தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க. நீங்கள் இந்த தையல் போட்டுட்டு நெக்கு பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே. இப்போ நம்ம பேக் நெக்கு வந்து போட் நெக் வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. பாருங்க நம்ம ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம கீழே நம்ம மடிச்சு அடிக்காமையே நம்மளுக்கு மடிச்சு அடிச்ச மாதிரியே உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். போட் நெக்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து இருக்கு. வர வீடியோவில் ஒன்றொன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.